என்னதான் நடக்குது கள்ளக்குறிச்சியில்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணி 10 இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9லேருந்து 10 பேர் வந்து இறந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 30 பேருக்கு மேலே சீரியஸாக ஹாஸ்பிட்டலில் கிடக்குறாங்க. கிட்டத்தட்ட எல்லா போலீஸும் அங்கே தான் இருக்குது. ஆனரபிள் சிஎம் இந்த பர்டிகுலர் கேஸை சிபிசிஐடிக்கு மாற்றுறாங்க. அது மட்டும் இல்லாமல் 2 அமைச்சர்களை ஆன் ஸ்பாட்டுக்கு போயிட்டு விசிட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இந்த சம்பவம் எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா கள்ளச்சாராயம். ஸோ இத்தனை பேர் இறந்தாங்க பார்த்தீங்களா, எல்லோரும் கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்துருக்காங்க. கிட்டத்தட்ட நான் சொல்கிறேன், நாளைக்கு காலையில் இந்த இஷ்யூ மிகப்பெரிய தமிழ்நாட்டு லெவலில் பேசக்கூடிய மிகப்பெரிய இஷ்யூ ஆகும். இந்த விஷயங்கள் மட்டும் இல்லாமல் இன்னும் பல ஸ்டெப்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்து டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க இந்த விஷயத்தில். அது மட்டும் இல்லாமல் கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அண்ட் கள்ளக்குறிச்சி எஸ்பியை வந்து சஸ்பெண்ட் அண்ட் மட்டும் திருக்கோவிலூர் டிஎஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் மேலே ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. ஆனால் நீங்கள் சொல்லுங்கள், இந்த விஷயத்துக்கு யார் முக்கியமான காரணமாக இருக்கும்னு?